கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். Integral 0 to 1 integral x squared to 2 minus x xy into dy dx. ஓகே, இது பார்த்தா என்ன டயக்ராம் மாதிரி இருக்குது? ஒரு பேரபோலா, ஒரு லைனும் ஒரு பேரபோலா. y ஆக்சிஸ்க்கு y is equal to x square, y is equal to 2 minus x is equal to 0 and x is equal to 1 with respect to y axis. ஓகே, region. வெர்டிகல் ஸ்ட்ரிப் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு பாயிண்டாக போகலாம். நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். y equal to x squared to y equal to 2 minus 6. அதே மாதிரி போட்டுக்கலாம். x equal to 0 to x equal to 1. இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணணும். டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். இது என்ன டயக்ராம்ப்பா? y equal to x squareங்கிறது பேரபோலா, அப்வர்ட் டைரக்ஷன், அப்வர்ட் டைரக்ஷன். அப்போ போட்டுக்கோங்க. y equal to x square. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க? y equal to 2 minus x. அப்படின்னு என்னடா கண்ணு ஆகும்? டேபிள் மாதிரி போடணும்னா x y, x 0னா y2, y 0னா x2. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். இந்த மாதிரி போட்டு படிக்கிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ எங்கே இன்டர்செக்ட் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட் அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியும். அப்போ என்னாச்சு, 2ங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னா அப்படியே இங்கே இன்டர்செக்ட் ஆகி இப்படி வரும். ஓகே சார். அப்போ என்னாச்சு, இதுக்கு இந்த பாயிண்ட்டு 2, இங்கே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு 2. சரி, அப்போ இங்கே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்னன்னு தெரிய வேணும். இங்கே இன்டர்செக்ட் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த 1 இங்கே அப்ளை பண்ணும்போது தெரிஞ்சுக்கு சார். எஸ் சார். ஓகே, சிறப்பு அப்ளை பண்ணிருங்க. இப்போ 1,1னா அப்போ அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். அப்போ இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் லைன் வந்து parallel to y axis. Parallel to y axis and also intersect the corresponding parabola and remaining lines. Okay. அப்போ என்னாச்சு, this point 1,1 வந்துச்சு. இதுதான் பிரச்சனை. இங்கே பாருங்க, 1,1ல இன்டர்செக்ட் ஆயிடுச்சுல, அதோட விட்டுதா, அதுக்கப்புறம் ரீஜியன் போகுது. அதனால தான் இந்த இன்டெக்ரல் ரெண்டாக உடையுது. இங்கே பாருங்க, இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ இந்த இன்டர்செக்ட் அப்போ வாங்கும்போது இது ஒரு ரீஜியனாகவும் இது ஒரு ரீஜியனாகவும் கவர் ஆகுது. புரியுதாப்பா? அப்போ இந்த இன்டெக்ரல் என்ன ஆகுது, ரெண்டாக கட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? டைரெக்டாக எழுத முடியாது. இப்போ அந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப்பே ரெண்டாக கட் ஆகுது. அந்த இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ட் ஆகிட்டு திரும்ப ரீஜியன் போகிறனால நம்மளுக்கு இங்கே ஒரு வெர்டிகல் ஸ்ட்ரிப்பு அண்டு இங்கே ஒரு வெர்டிகல் ஸ்ட்ரிப். ஓகேங்களா? அப்போ அந்த கிவன் த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணுவோம். அப்போ ஐங்கிற இன்டெக்ரல் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஐங்கிற இன்டெக்ரல் என்னாச்சு, டபுள் இன்டெக்ரலாக கட் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணல, வெர்டிகல் ஸ்ட்ரிப்பு ரெண்டாக கட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். இதனோட ஈக்குவேஷன் என்ன, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதியாச்சு. இது y ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ்னு எழுதியாச்சு. அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்டுங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 0னா y ஆக்சிஸோட ரீஜியன், எக்ஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற லைன் இது. கரெக்டாக கண்ணு? சரி, இப்போ சொல்கிறா கண்ணு, இப்போ ரெண்டாக கட் ஆகுதுன்ட்டேன். இங்கே பாருங்க, இதுதான் ரெண்டாக கட் ஆகிற ஏரியா, இதுதான் ரெண்டாக கட் ஆகிற ஏரியா. இதுதான் y பாருங்க, 1,1 வரனால இங்கே ரெண்டாக கட் ஆகுது. அப்போ இங்கே என்னது, இது பேரபோலிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் வெர்டிகல் ஸ்ட்ரிப் இந்த பார்ட். ஃபர்ஸ்ட் வெர்டிகல் ஸ்ட்ரிப்புக்கு எப்படி செக் கரெக்டான செக் பண்ணணும்? இப்போ போடுங்க, இப்போ தெரிஞ்சிடும். இப்போ என்னது, இது என்ன டயக்ராம்? நீங்க லோவர்ல 1 இருக்கணும் நீங்களா சார்? அது ஆனா given questionல இல்ல. given question இல்லைன்னா இங்க இருக்குது என்ன, உனக்கு ஏரியா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் தெரியுங்களா? இன்டெகிரல் a to b னா அது எப்படி எழுதலாம், இன்டெகிரல் a to c ப்ளஸ் இன்டெகிரல் c to a ன்னு எழுதலாம். இது நான் ஆல்ரெடி நீங்க லாயர் கிளாஸ் படிச்சிருக்கீங்க. சரி சார், புரியுதுங்களா? இது உடச்சி எழுதலாம்னு தெரியுங்களா? அப்போ எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம போடுற இன்டர்வல் வந்து என்ன பண்ணுவோம், இந்த சிங்கிறது என்ன இருக்கணும், லைஸ் பிட்வீன் a, b இருக்கணும். இந்த சி நம்ம டைரக்டா போட முடியாது, எப்படி வேணா எழுத முடியாது.
இந்த சிங்கிற பாயிண்ட் என்னவா இருக்கணும்? லைஸ் பிட்வீன் ஏ கமா பி. சாரி, இது ஏன்னு போட்டு இது ஏ கமா பி. நான் சொல்றது புரியுதா கண்ணு? இந்த சிங்கிற பாயிண்ட் எப்படி Okay, இருக்கணும்? sir. லைஸ் பிட்வீன் ஏ கமா பின்னு இருக்கணும். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த ரீஜனுக்கு லைஸ் பிட்வீன் தானே உனக்கு 1 வருது. இந்த லைஸ் பிட்வீன் தான் இங்க 1 வருது. கரெக்ட்டா? இந்த 1ங்கிற பாயிண்ட் இங்க தான் இருக்குது. அதனால அது தப்பு Okay. கிடையாது. மேல வந்துட்டு 2. கீழ ஆமா, 0. இது மேல வந்து 2 தான். அப் டு 2 வரைக்கும் தான் ரீஜன் போகுது. கரெக்ட்டா நீங்க சொல்றது? Okay, sir. சரி, இப்போதைக்கு நம்ம முடிப்போம். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் தானே. ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போகும்போது இங்க என்ன நடக்கும் பாருங்க. இது என்னது? ஃபர்ஸ்ட் பேரபோலா. பேரபோலிக் ஈக்குவேஷன் என்ன? y = x². அப்ப இங்க பாருங்க, இங்க x². x² to இங்க என்ன இருக்குது? வெர்டிகல் ஸ்ட்ரிப் தான்ப்பா. x² to இங்க என்ன இருக்குது? 1 இருக்குது. கரெக்ட்டுங்களா? இங்க 1ல கட் ஆகுது. x² to 1. கரெக்டாப்பா? x² to 1. அண்ட் இது என்ன? x axis. x axis ரீஜன் என்ன? 0 to 1. 0 to 1. 0 to 1. சரி, இது ஃபர்ஸ்ட் வெர்டிகல். மறுபடியும் வெர்டிகலுக்கே எழுதுறோமா சார்? என்னது? ரெண்டுமே வெர்டிகல் தானே. இது வந்து 0 to 1ங்கிறது y axis இல்ல, x axis ஓடுது. x என்னதுங்கிறது 0,0. ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்புக்கு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணுமா இல்ல இப்படியே ப்ரொசீட்? இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டா கட் பண்ணி இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப்பே நம்ம முடிக்கலடாகனே. வெர்டிகல் ஸ்ட்ரிப்பை ரெண்டா கட் பண்ண போறோம். இன்னும் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் கன்வெர்ட் ஆகல. ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் கன்வெர்ட் ஆகல. இப்ப வெர்டிகல் ஸ்ட்ரிப் தான் கன்வெர்ட் பண்ணி எழுதுறோம். அப்பதான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் ஈஸியா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்டெகிரல், வெளியில வந்துட்டு இன்டெகிரல் 1 to 2. 1 to 2 எப்படி வரும்? x axis ஓட லிமிட். x axis எங்கேயுமே மாறல பாரு. 0 to 1 தான். லிமிட் சேஞ்ச் ஆகல. 0 to 1 தான். இதான் ரீஜன். x வந்து 0 தாங்கண்ணே. ஓகே சார். x ரேஞ்ச் மாறாது. y ஓட ரேஞ்ச் தான் மாறுது. y தான் 2 வரைக்கும் போகுது. பாருங்க, y தான் 2 வரைக்கும். x 2 எங்க இருக்கு? இங்க இருக்குது x2. அது ரீஜனே கவர் ஆகல பாரு. இதுதான் ரீஜன். நம்ம ரீஜன் இதுதான். ஓகே சார். புரியுதா இல்ல டவுட் இருக்குதா? சார் புரிஞ்சுச்சு சார். x தான் வேரி ஆகல. y வந்து 2 வரைக்கும் வேரி ஆகுது. x வந்து 1ஓட ஸ்டாப். இந்த 1ஓட ஸ்டாப். சரிங்களா? அப்ப x சேஞ்ச் ஆகல. இப்போ y ஓட வேல்யூ என்ன? y பாருங்க. இந்த என்ன பாயிண்ட்? 1ல இருந்து 2 வரைக்கும் போகுது. 1ல இருந்து இந்த லைன் ஈக்குவேஷன். எப்பவும் y வந்து வேரியபிள். வெர்டிகல் ஸ்ட்ரிப் வந்து y வந்து வேரியபிள். வேரியபிள் வந்து 2 - x. அப்ப என்ன ஆச்சு? எஸ் சார். 1 to 2 - x. 1 to 2 - x. இப்போ இங்க என்னாச்சு? இது xy dy dx. இது என்ன கிடைக்குது? xy dy dx. இன்னும் நல்லா பாத்துங்க. இன்னும் டயகிராம்ல நான் இன்டர்சேஞ்ச் பண்ணல. வேரியபிள் மாறல. இருக்கிற இன்டெகிரல்ல ரெண்டா கட் பண்ணி போட்டுருக்கிறேன். இப்போ இது புரிஞ்சுதா? இருக்கிற இன்டெகிரல்ல வந்து நான் ரெண்டா கட் பண்ணி போட்டேன். இது புரிஞ்சுதா கண்ணு? புரிஞ்சுச்சு சார். இப்போ திரும்ப டயகிராம் டிரா பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா மாத்திட்டு திரும்ப நம்ம வந்து வேல்யூஸை மாற்றணும். சரிங்களா? இப்போ டயகிராம் ஆல்ரெடி போட்டனால ஈஸி. என்ன ஸ்ட்ரிப் மட்டும் மாற்றினா போதும். வெர்டிகல் இருந்து ஹரிசாண்டலாக மாற்றினா போதும். ஆனால் டக்குன்னு போடுறேன். புரியலன்னு கேட்டுக்குங்க. பெருசாக அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு டயக்ராம் என்னாச்சு? பேரபோலா வந்தது. பேரபோலா அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ அடுத்தது 2லேருந்து இப்படி கட் ஆச்சு. 2லேருந்து இப்படி கட் ஆச்சுன்னா இப்படி வருது. இப்படி வரும்போது இது என்ன பாயிண்ட்? இது வந்து 2, இந்த பாயிண்ட் 2. அப்போ இது இன்டர்செக்ட் பாயிண்ட் வந்து என்ன தெரிஞ்சிச்சு? 1,1 வந்துச்சு. அதே மாதிரி அதை என்ன சொல்லிட்டாங்க? x = 1ல் கட் ஆகும்ட்டாங்க. அப்போ x = 1ல் இந்த லைனை கட் பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட் வந்து x = 1. இது எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. x = 1. அண்ட் இது வந்து x ஆக்சிஸ், x = 0, அதனால y ஆக்சிஸ். இது வந்து y, இது வந்து x. அப்போ இது வந்து என்னாச்சு? இந்த இடத்துல கட் ஆகுறதுனால பார்த்துங்க, இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இடத்துல கட் ஆகுறதுனால இங்கிருந்து ஒரு ரீஜியன் ஃபார்ம் ஆகுது. லைன் கட் ஆகுது. சரிங்களா? இங்கிருந்து ஒரு லைன் கட் ஆகுது. இங்கிருந்து ஒரு லைன் கட் ஆகுது. அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது கட் ஆகலைன்னு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அது கட் ஆகிறதுனால நம்ம வந்து திரும்ப ரீஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னாச்சு? இப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பாக மாறுது. ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் என்ன ஆகும்? இங்கிருந்து இது ஒரு பார்ட்டு, இங்கிருந்து இது ஒரு பார்ட். அப்போ இந்த லைன் ஈக்குவேஷன் என்ன மாற்ற போகிறோம்? எக்ஸுங்கிறது வந்து y ஆகும், yங்கிறது வந்து x ஆகும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ இந்த பேரபோலா என்னது? x² = y. x = √y. அவ்வளோதான். சூப்பராக சொல்லிட்டு x = √y. அதே மாதிரி இந்த லைன் x = 2 - y. அவ்வளோதான் கண்ணு. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த இன்டெகிரல் லிமிட்டை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறோம். ரெண்டாக கட் பண்ணியாச்சு. ரெண்டு இன்டெகிரலும் இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். dx dy, இங்கேயும் dx
dy. அப்ப என்ன நடக்குங்கன்னு இங்க நடக்கிறது வந்து லிமிட் சொல்லுங்க. இங்க x வந்து என்னது 0 to root y. கரெக்ட்டுங்களா? இங்க x வந்து என்னது 0 to integral 0 to root y. Integral 0 to root y. இது y யோட லிமிட் இல்ல. வந்துட்டு இது வந்து y integral யோட லிமிட் 0 0 to 1. y இதோட முடிஞ்சது. இது y equal to 1ங்கற லைன். 0 to 1. சூப்பர், வெரி குட். அடுத்த ஸ்ட்ரிப் செகண்ட் ஸ்ட்ரிப் வந்து இது. செகண்ட் ஸ்ட்ரிப் வந்து இது. அப்ப இது என்னது x ஓட வேல்யூ என்ன 0. 0 to x ஓட வேல்யூ integral 0 to 2 minus y. சூப்பர். y ஓட வேல்யூ வந்துட்டு integral 1 to 2. சூப்பர்ப்பா, வெரி குட். y ஓட வேல்யூ இங்க இருந்து இங்க வரைக்கும். கரெக்ட்டுங்களா? சூப்பர், வெரி குட், வெரி குட். 1 to 2. அவ்வளவுதான். அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். இது xy, இது xy. அவ்வளவுதான் கண்ணு. அப்ப ப்ரீவியஸ் எப்படி இருந்து எப்படி மாறிக்குது பாருங்க. இங்க வர 0 to 1 x squared to 1 ன்னு வருது. பட் இதுக்கு என்ன வருது 0 to 1 0 to root y ன்னு வருது. சரிங்களா? அதை நல்லா பார்ட் பண்ணிக்க. அதே மாதிரி இங்க என்ன கிடைக்குது 0 to 1 1 to 2 minus x. அப்ப இங்க என்ன கிடைக்குது 1 to 2 0 to 2 minus. இப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அப்ப இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயகிராம் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும், ரெண்டா கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. இப்போ இன்டெகிரல் போட்டு கண்டுபிடிக்கிறா. இன்டெகிரல் போட்டு கண்டுபிடிச்சா மேக்ஸிமம் ஓவர் ப்ராப்ளம். இன்டெகிரல் போடலாமா? எஸ் சார். பொறுமையா போட அப்படியே கண்டினியூஸா போடலாமா இல்ல தனித்தனியா போடலாமா? சார் கண்டினியூஸா போட்டுக்கலாம் சார். கண்டினியூஸா போட்டு ஈஸியா சீக்கிரம் முடிஞ்சிடும். x கண்டுபிடிக்கிறீங்க, y கான்ஸ்டன்ட் x squared by 2 0 to root y into dy plus integral 1 to 2 அதே மாதிரி again y constant இங்கே என்ன கிடைக்குது x squared by 2 limit 0 to 2 minus y into dy. கரெக்டா கண்ணு? எஸ் சார். அப்போ அப்ளை பண்ணுங்க. integral 0 to 1 y into root y 1 by 2 constant இங்க வச்சுக்கோங்க. 1 by 2 root y னா y squared into dy plus suppose mistake ஆயிருப்போது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் வேகமா போடும்போது மிஸ்டேக் ஆயிருப்போது y into இங்கேயும் ஒரு 1 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டேன். x ஸ்கொயர்னு என்ன வரும் 2 minus y whole square into dy. கரெக்டாமா? எஸ் சார். ரெண்டுக்கு காமனா 1 by 2 இருக்குது. அதனால ரெண்டுக்கு காமனா 1 by 2. அது y சார். இது y இங்க இருக்குது. இல்ல செகண்ட் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ரூட் y தான சார் ஸ்கொயர் பண்றோம். ஆமா இது y தான். y ஸ்கொயர் dy. y தான். y ஆமா y தான் வரும். கரெக்ட்டா இருக்கு. அப்ப ரெண்டே மல்டிபிள் 1 by 2 y cube by 3. ரெண்டுக்கு காமனா y ஸ்கொயர் 1 by 2 வெளியே எடுத்துட்டேன். கரெக்ட்டுங்களா? இது a minus b whole y cube by 3 limit 0 to 1. இது a minus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 4 minus 4y ஓகே சார். plus y square into dy. கரெக்டாமா? சோ சிம்பிளிஃபை பண்ணுமா? நீங்க சொன்ன மாதிரி இன்டெகிரல் போடலாமா? இதுக்கு இன்டெகிரல் போடலாம். y cube by 3 0 to 1. பட் இதுக்கு வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி தான் போட முடியும். உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்னாச்சு 4y minus 4y square plus y cube into dy. அப்போ 1 by 2 1 by 3 plus integral 1 to 2 integral வேண்டாம் டைரக்டா போடலாம். 4 y squared by 2 minus 4 y cube by 3 plus y power 4 by 4 y power 4 by 4 1 to 2. 1 to 2. இந்த 1 by 2 எல்லாத்தையும் காமன் ஆகுது. அதனால ரெண்டு பிராக்கெட் போட்டுங்க இதுக்கு. இப்போ என்னாச்சு that is equal to 1 by 2 1 to 2 என்ன கிடைக்குமா 1 by 3 plus 1 by 2 bracket 1 by 3 plus 2 into 4. ஒவ்வொரு செப்பரேட்டா போட்டுக்க அத ஈஸி. செப்பரேட்டா போட்டுக்க அத ஈஸி. 2 ஸ்கொயர் வந்து 4 4 minus 1 minus 4 by 3 2 cube 8 8 minus 1 plus 1 by 4 2 power 4 2 power 4 வந்து 16 16 minus 1. இந்த மாதிரி போட்டுங்க ஈஸியா இருக்கும். ஒவ்வொன்றுக்கா போட்டுங்க. காமனா போட்டீங்கன்னா கால்குலேஷன் அதிகமா வர மாதிரி இருக்கும். இது ஒண்ணொண்ணா போட்டுக்கங்க. சரிங்களா? ஓ ஓகே சார்.
ரொம்ப ஈஸி இதுதான். தனித்தனியா போட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இல்லைன்னா வந்து கால்குலேஷன் பிளஸ் வருமா, மைனஸ் வருமா தப்பு பண்ணிடுவோம். பாருங்க. ஓகே சார். புரியுதுல்ல? 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். புரியுது சார். ஓகேம்மா, தேங்க்யூ. 2 கியூப் 2 பவர் 4 அவ்வளோதான். ப்ளஸ் 2 இன்ட்டு இது என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 3ன்னு வரும். 3 4/3 4/3 into 7 ப்ளஸ் 1/4 into 15. 15. சூப்பர்மா. சிம்பிளிஃபை பண்ண பார்க்கலாம். That is equal to 1/2 1/3 plus 6 minus 28/3 plus 15/4. 1/3 6 28/3 15/4. கரெக்டுமா? அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் கமிட் பண்ண எனக்கு கிடைக்கும் 27 வருமா? இதே இதையும் ஓகே சார். 27 வரும். அப்போ 6 minus 27/3 plus 15/4. அப்போ இதே இதையும் கட் பண்ண 6 minus 9. 6 minus 9. சூப்பர்மா. அப்போ என்னாச்சு? 1/2 6 minus 9 வந்து -3 plus 15/4. அப்போ என்னாச்சு? 1/2 LCM 4. 4னா -12 -12 plus 15. அப்போ என்னாச்சு? 1/8 equal to 1/8 3/8. 3/8. ஓகே சார். அவ்வளோதான். சரி, எனக்கு டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ரெண்டாக கட் ஆகுது, எப்படி கட் ஆகுது, என்ன ரீசன் பார்த்துட்டு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ப்ராப்ளத்துக்கு கம்ப்ளீட் பண்ணணும்.